ஓகே, இன்னைக்கு நம்ம கிங்டம் ஆஃப் ரூயின் இந்த ஆனிமி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆனிமி பத்தி நான் ஷார்ட்டா சொன்னோம்னா, இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் வாழுவாங்க. ஒன்னு விச்சஸ், இன்னொன்னு நார்மலான மனுஷங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போயிடும். எதனாலனா மக்களை ஆட்சி செய்யற கவர்மெண்ட்னால. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு நீங்க ஆனிமி ஸ்டோரி போக போக உங்களுக்கே புரிய வரும். அண்ட் இந்த ஆனிமியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க என்ன நம்பி பார்க்கலாம். உங்க டைம்க்கு ஒர்த்தான ஆனிமி. இப்போ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ எபிசோட் 1 ஓபன் பண்ணா இந்த உலகத்துல கடவுள் ரெண்டு விதமான மக்கள் இனத்தை உருவாக்குனாரு. ஒன்னு நார்மலான மனுஷங்க, இன்னொருத்தவங்க விச்சஸ், அதாவது மாயாஜாலம் பயன்படுத்தக்கூடியவங்கள தான் விச்சஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரையும் உருவாக்குனதுக்கான காரணம் சாதாரணமான மனிதர்களை இந்த விச்சஸா இருக்கிறவங்கள அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸிங் மூலியமா, அதாவது பவர்ஸ் மூலியமா சாதாரண மனுஷங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருந்தது. ஆனா காலப்போக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த ரெண்டு இனத்தங்களுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது, பிரிவினை வர ஆரம்பிச்சது. அதனால இப்போ பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னா, இந்த சூனியக்காரங்களை யாருமே உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கொன்னு குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நார்மலான மனுஷங்க நிறைய பேரை தூக்கு தண்டனை நிறைவேற்றி கொல்லவும் ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய விச்சஸ் நிறைய விதமான சாபமும் கொடுத்தாங்க. இந்த மனுஷ குலமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சாபமும் கொடுத்தாங்க. இப்போ அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் அவனோட டீச்சராக குளோவின்னு ஒருத்தவங்களும் மனுஷங்க இல்லாத ஒரு இடத்தை தேடி அவங்க போயிட்டு இருக்காங்க. எதனாலனா இந்த குளோவி இருக்கிறாங்கல்ல, நம்ம ஹீரோட டீச்சர், அவங்க ஒரு விச்சு. அதனால அவங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த குளோவி டீச்சரும் ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைக்குமா, ஏதாவது மனுஷங்க இல்லாத இடத்த இருந்தா நம்ம அங்க போய் தங்கிக்கலாம், அங்க நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு விச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம ஹீரோ நார்மலான ஒரு ஹியூமன் தான். நம்ம ஹீரோக்கு இந்த குளோவின்னு இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா லவ்வே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ அந்த குளோவி டீச்சர் சாதாரணமா மேப் வச்சு எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா எங்கேயோ போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு எப்படி போகலான்னு மேப்பை பார்த்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் வச்சு ஜிபிஎஸ் மூலியமா எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த குளோவி டீச்சர் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. டேய், அந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பாதடா, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷனே கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால தான் விச்சஸ்களுக்கும் நார்மலான மனுஷங்களுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது. அதனால அவங்க டெக்னாலஜியை ரொம்பவே வெறுப்பாங்க. இப்படியே இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது சடனா இந்த குளோவிய கண்டுபிடிச்சு நிறைய பேரு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க காட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த காட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த குளோவி டீச்சரும் கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றதுக்காக வர ஆரம்பிப்பாங்க. அதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோ குளோவி டீச்சர் கிட்ட சொல்லிடுவான், இந்த மாதிரி நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம குளோவி டீச்சரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்க இரு, நான் போய் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேஜிக் வச்சு ஐஸ் மூலியமா அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பவர் ஐஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஐஸ் மூலமா அங்க வந்தவங்க எல்லாரையுமே பயங்கரமா அட்டாக் பண்ணி அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி ஒரே வச்சிருவாங்க. நம்ம ஹீரோனால மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனா அவன் கையில ஒரு மேஜிக் டூல் இருக்கும். அந்த டூல் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபெதரால செய்யப்பட்ட ஒரு பெண்ணு மாதிரி இருக்கும். இந்த பெண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஃபியூச்சர்ல போக போக புரிய வரும். இங்க நம்ம குளோவி டீச்சர் அங்க வந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இங்க நம்ம ஹீரோ கிட்டே பேசுறதுக்காக வருவாங்க. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவாங்க. அப்போ சடனா இவங்க ஒருத்தனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த மிஷின்ல ஒரு விதமான சிக்னல் போகும். அதாவது இவங்க இருக்கிற ஜிபிஎஸ் லொகேஷன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும். அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் எங்க போகுதுன்னா கேபிட்டல் சென்ட்ரல் பிளாஸாக போகுது. அந்த போன உடனே அங்க இருக்கிற அந்த நாட்டை ஆள்ற ராஜா என்ன சொல்லுவானா, உடனே அவனை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு
போடுவான். அதனால அங்க என்ன நடக்கும்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல சேட்டலைட் வழியா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே டெலிபோர்டேஷன் பண்ணி இவங்க இருக்கிற எம்பையருக்கு டெலிபோர்டேஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் மூலமா பண்றதே கஷ்டம். ஆனா மனுஷங்க டெக்னாலஜி வச்சு இந்த டெலிபோர்டேஷனை சாத்தியமாக்கியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ இவங்களை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ அந்த கேபிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த கேபிட்டல்ல இருக்கிற ராஜா மக்கள் முன்னாடி நிறைய ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, மக்களே, பல நாள் நம்ம இந்த சூரியக்காரங்களுக்கு எதிர்த்து நம்ம சண்டை போட்டதுல இன்னைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. இந்த உலகத்துல இருக்கிற கடைசி சூனியக்காரங்களையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கண்ணு முன்னாடி நாங்க நிறுத்துவோம். அவங்களுக்கு நாங்க மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் அவங்களோட தயவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு மெதப்புல இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட உதவி இல்லாம நம்மளால நிறைய விஷயம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு, அதாவது அவன் என்ன சொல்றான்னா, ட்ரெயின், ஃபிளைட்டு, அப்புறம் இந்த இன்டர்நெட், அந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேஜிக் இல்லாமலே பயன்படுத்த முடியும் அப்படின்னு தான் அவன் சொல்றான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு விச்சஸோட உதவி தேவையே படாது. அதனால அவங்க இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவையும் அந்த குளோவியும் இங்க நடுவுல வர வச்சிருப்பாங்க. அங்க டெலிபோர்டேஷன் ஆகி வந்தா நம்ம ஹீரோக்கும் குளோவிக்கும் புரிஞ்சிடும், ரைட்டு நம்ம கதை இதோட முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் அந்த குளோவி டீச்சருக்கும் புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த கிங்டம்ல இருக்கிற ராஜா என்ன பண்ணுவான்னா, நம்ம குளோவி டீச்சர் கிட்ட வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருவான். கிழிச்சு விட்டுட்டு இன்னியோட உங்க கதை எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம குளோவி டீச்சர் செம்ம காண்டாகி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேஜிக் யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கலாம், இல்ல அவனை போட்டு தள்ளிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி ஐஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சடனா அவங்க மேஜிக்லாம் அப்படியே தூள் தூளா உடைஞ்சு போக ஆரம்பிக்கும். அதாவது அவங்களோட மேஜிக் அந்த இடத்துல ஒர்க் ஆகாம போக ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த ராஜா என்ன சொல்லுவானா, இங்க சுத்தி இருக்கிறவங்க யாருனாலையும் இங்க மேஜிக்லாம் பயன்படுத்த முடியாது. அதுக்காக தான் நாங்க ஒரு புது விதமான மிஷின் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ராஜாங்கத்துக்கு கீழே ஒரு மேஜிக் நலிஃபை மிஷின் இருக்கு. அந்த மிஷின் ஆன் பண்ணா இங்க சுத்தி இருக்கிறவங்க யாருனாலையுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த மிஷினையும் காட்டுவாங்க. அந்த மிஷின் பேரு மேஜிக் நலிஃபை. இந்த மிஷினை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம குளோவிக்கு தெரிஞ்சு போயிடும், ரைட்டு நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா அந்த ராஜா கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. என்னன்னா, நான் தான் ஒரு விச்சு அப்படின்னு சொல்லி என்ன கொல்ல போறீங்க, ஆனா என் கூட இருந்தால அந்த பையன் விச்சுலாம் இல்ல, இன்னும் நார்மலான ஹியூமன் தான், அவனை விட்டுருங்க, என்ன வேணா கொண்டுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா அவங்க மண்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ராஜா ரொம்ப கேவலமா நடத்துவான். நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிற, என்னெல்லாம் எப்படி நீ தொடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணத்துல ஒரு அறை விட்டு அந்த விச்சை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரும் போட்டுருவான். இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற எல்லா காட்சுமே பிடிச்சி டைட்டா உட்கார வச்சிருவாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சுவான், எவ்வளோ கத்துவான், அவங்கள விட்டுருங்க நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்பான். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க காதலே வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே குளோவி டீச்சர் நெத்தில கண்ணு வச்சு ஷூட் பண்ணி அந்த இடத்துல நம்ம குளோவி டீச்சரோட கதையை முடிச்சிருவாங்க. அவங்க சாகத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிப்பாங்க. ஆக்சுவலா இந்த குளோவி டீச்சரும் நம்ம ஹீரோவை லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எவ்வளவு நாள் வெளில சொல்லியிருக்க மாட்டாங்க. அது அவங்க சொல்றதுக்காக வாய் எடுப்பாங்க, அதுக்குள்ளேயே அவங்க செத்து போயிடுவாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறமும் அந்த ராஜா சும்மா இருக்க மாட்டான். அவங்களோட தலையை வெட்டி எடு அப்படின்னு சொல்லி அவங்க தலையை வெட்டி எடுத்து அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி தூக்கி நின்று காட்டுவான். அவ்வளவுதான், இந்த உலகத்துல இதுக்கப்புறம் விச்சஸே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோட அவன் தூக்கி நிறுத்தி காட்டுவான் பைத்தியக்காரன். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கர கோபத்தோட ஒரு நாள் உன்னை நான் தாண்டா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுப்பான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி 10 வருஷம் கடந்து போனதுக்கு அப்புறம் காட்டுவாங்க. இங்க ஒரு இடத்துல நிறைய பொண்ணுங்களை நிறைய பேரு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பிங்க் கலர்ல ஒரு முடி வச்சுக்கிறா பாத்தீங்களா, அவளும் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் முடி வச்சுக்கிற ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்கள ரொம்ப நாளா இங்க கட்டி போட்டு இங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப வெக்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுல அந்த ப்ளூ கலர்ல ஒரு முடி வச்சுக்கிறாள், அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவா. என்ன அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்துல உட்காந்துட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஏன் பயப்படுவானா, அந்த நாள்லயே கிட்டத்தட்ட 4 பொண்ணுங்களை கிட்ட தேர்ந்தெடுத்து எங்கேயோ கூட்டிட்டு போயிருவாங்க. போனவங்க இது வரைக்கும் திரும்பி கூட்டிட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அடுத்து நம்மளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த பிங்க் கலர் முடி இருக்கிறாள், அவ தான் அந்த ப்ளூ கலர் முடிக்கு ஆறுதல் சொல்லுவா. கவலைப்படாத,
நம்மளுக்கு ஏதோ ஆகாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியம் ஊத்துற மாதிரி பேசுவா. அப்போ சடனா ஒரு சில காட்ஸ் வந்து 218வது நம்பர் எங்க இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நம்பர் வச்சிருக்கிற பொண்ணு யாருன்னா நம்ம அந்த ப்ளூ கலர் மண்டை தான். அதை பார்த்து அந்த பிங்க் கலர் முடி வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவானா, ஆக்சுவலா இவ தான் ஹீரோயின், நான் இனிமேல் இவளை ஹீரோயின்னே சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அந்த ப்ளூ கலர் மண்டையை காப்பாத்துறதுக்காக அவளோட நம்பர் தான் என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லி வாலண்டரியா இவளே போய் மாட்டிப்பா. அதை பார்த்து அந்த ப்ளூ கலர் மண்டைக்கு எதுவுமே புரியாது, ரொம்பவும் அழுவா. அப்படியே அவங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு போய் நிக்க வச்சிருப்பாங்க. அவன் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, அவன் சீஃப் வார்டனா இருப்பான். அந்த நாய் தான் அந்த நாட்டுல ப்ராஸ்டியூஷன் வேலையே நடத்திட்டு இருப்பான். அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த நாடு. அவன் நம்ம ஹீரோயினை நீயும் ப்ராஸ்டியூஷன் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவான். ஆக்சுவலா நான் கொஞ்சம் டீசென்டாவே சொல்லிக்கிறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிருவா அண்ட் ரொம்ப பயந்துருவா. நம்ம ஹீரோயின் இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நீ செய்ய போற விஷயம் இந்த நாட்டு மக்களுக்காக தான் நீ செய்யற. ஏன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய விதமான காசு சம்பாதிப்பாங்க, அதுக்கு நிறைய டாக்ஸும் கட்டுவாங்க. ஆனா அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிற அந்த நேரத்துல அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அப்படி அவங்க டயர்ட் ஆனதுனால நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணணும்னா அவங்க இன்னும் நல்ல ஆக்டிவா நிறைய காசு சம்பாதிப்பாங்க. அது மூலியமா நம்மளுக்கு நிறைய டாக்ஸ் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அந்த டாக்ஸ் மணியை தான் நம்ம சாதாரண மக்களுங்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சோ உன்னோட உடம்ப நீ விற்கிறதுனால நாட்டு மக்கள் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயத்த சொல்லுவான் அந்த பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவனையும் அப்புறம் நம்ம ஹீரோயினையும் வச்சு ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு போட்டோ எடுப்பா. அப்போ என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயின் அவனோட விரலை நல்லா கடிச்சு விட்டுட்டு அவனோட போனை ஆட்டிய போட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுவா. இதை பார்த்தா அவன் ஐயோ என்னோட போன் போயிடுச்சே, அந்த போன்ல தான் எல்லா ஆக்சஸும் இருக்கு, சீக்கிரமா அவனை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி அங்க காட்ஸ் எல்லாம் ஏவி விடுவான். அவங்களும் பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஓடுற வழியில இருக்கிற எல்லா விதமான கேட் ஜெயிலுங்களை ஓப்பன் பண்ணி விட்டுருவா. அதாவது அந்த கைதிங்களா தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ எங்க ஓடுறதுனே தெரியாம கண்ணா பின்னான்னு கண்ணு மூடிட்டு எங்கெங்கயோ ஓடுவா. அப்போ சடனா ஒரு ரூம்குள்ள போய் ஊந்துருவா. அந்த ரூம்ல ஒரு பெரிய கேப்சூல் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த கேப்சூலையும் இவ அன்லாக் பண்ணி விட்டுருவா. அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா அந்த கேப்சூலுக்குள்ள நம்ம ஹீரோவை தான் இவ்வளோ நாள் போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. அதை வேற இவ ஓப்பன் பண்ணி விட்டா நம்ம ஹீரோ வெளில வந்தானா சும்மா விட மாட்டான், அது எல்லாருக்குமே தெரியும். அங்க நம்ம ஹீரோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை யாரையுமே சும்மாவே விட மாட்டேன்டா, எல்லாரையும் கொல்ல போறேன்டா அப்படின்னு தான் அந்த விஷயம் தான் சொல்லுவான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த எபிசோட் 1 இங்க முடிச்சிடுறாங்க. ஓகே, இப்போ எபிசோட் 2 ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோயின் எதர்ச்சியா நம்ம ஹீரோ இருக்கிற ஜெயில திறந்து விட்டுருவா. அதாவது அந்த கேப்சூல் மாதிரி அவனை அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவா. அந்த கேப்சூலுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ஹீரோ வெளியே வந்த உடனே அவனை சுத்தி இருக்கிற எல்லா காட்சியுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இது பார்க்க எப்படி இருந்ததுன்னா, ஒரு வேளை நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தா அப்போ நம்ம எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு அவன் நிறைய நாள் அந்த மாதிரியான பிளான் போட்டு வச்சு இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கருணையே காட்டாம கண்ணில் படுறவங்க எல்லா காட்சியுமே போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொன்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பாப்பா. நம்ம ஹீரோயின்கா அல்ல இல்ல ஐயோ நம்மளையும் போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ அவ கிட்ட வந்து அவ கையில போட்டிருக்க சங்கிலியெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணாம அவ கையில இருக்கிற சங்கிலியை மட்டும் ஷூட் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுறான். ஆக்சுவலா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு அவ ஒரு ஸ்லேவ், அவனால நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைச்சதுனால தான் நம்ம ஹீரோயினை கொல்லாம சங்கிலியை மட்டும் ஷூட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் அவள் தான் உசுரே இல்லை, ஐயோ நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சவ. ஆனா ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. இதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கேபிட்டல் ஃபுல்லா அலர்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அங்க சீன் கட் பண்ணி இங்க நேஷனல் செக்யூரிட்டி டைரக்டரா காட்டுறாங்க. இவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் யமாட்டோ. இவர் தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஹெட் மாதிரி. அதனால நம்ம இவரை தலைவர் யமாட்டோன்னு சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம். அப்படியே அவர் பக்கத்துல ஒரு பிங்க் கலர் முடி வச்சு ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவன் நம்ம தலைவர் யமாட்டோவோட தங்கச்சி தான். ஸோ அவளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளை நம்ம இதுக்கப்புறம் பிங்க் கலர் சோல்ஜர்னு வச்சுக்கலாம். இங்க நம்ம தலைவர் யமாட்டோ ஒருத்தன்கிட்ட கமெண்ட் கொடுக்குறான். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலா சொல்லுவாரு. ஆனா நான் விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான், ரொம்ப நாள் அவனை கேப்சூல போட்டு அடிச்சு வச்சிருந்தோம், 10
வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி அவன் தப்பிச்சிருக்கிறான், ஸோ அவனை போய் நீ தடுத்து நிறுத்து அப்படின்னு கேபிட்டல் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவா இருக்கிற எக்கவுட்னு ஒருத்தன்கிட்ட நம்ம தலைவர் எமட்டோ ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த பையனும் உங்க கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல இருக்கிற தங்கச்சிக்காரி கேக்குறா, என்னன்னா இவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவன் ஆட்டிடியூட்ல எனக்கு கண்டாவே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி நொட்ட சொல்லிட்டு இருப்பா. ஒரு நாள் இவனை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எமட்டோ கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம தலைவர் எமட்டோ என்ன சொல்றாருன்னா, நீ அவன் கிட்ட சும்மா நொம்பு இழுத்துறாத, அவன் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு கேம்ப்ல இருக்கும் போது அவனை பத்தியான விஷயங்களை நான் பார்த்தேன், ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு நம்ம தலைவர் எமட்டோ அவளோட தங்கச்சி கிட்ட அறிவுரை சொல்றாரு. இப்போ அங்க அப்படியே சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ தப்பிச்சு போனா அந்த இடத்துல இருந்தா காட்டுறாங்க. இங்க அங்க மாமா வேலை பார்த்திருந்தா அந்த சீஃப் வார்டன் இருந்தால ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, அவன் தான் அந்த பெண்ணை பத்திரமா ஒரு சேஃப்ல வச்சிருந்தான். அந்த பெண்ணை நம்ம ஹீரோ திருடிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஏன்னா அந்த விஷயத்த இவன் தான் நல்லா பத்திரமா பாத்துக்கணும், ஆனா இவன் பாத்துக்காம இது கோட்டை விட்டதுனால இப்ப என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருப்பான். இப்போ இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பில்டிங் மேல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவன் கையில அந்த பென் இருக்கும். அந்த பெண்ணோட பேரு அடானேஸ்ன்னு சொல்றாங்க, நம்ம பெண்ணுன்னே வச்சிருப்போம். அந்த பெண்ணு ஒரு மேஜிக் டூலு. அந்த மேஜிக் பெண்ணை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை எழுதணும்னா நம்ம என்ன எழுதுறோமோ அந்த விஷயம் அங்க சம்மன் ஆகும். அதுதான் அந்த பெண்ணோட பவரு. இங்க நம்ம தலைவர் என்ன பண்றாரு தெரியுமா, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த காத்துலயே அப்படியே அழகா எழுதி அந்த எழுதின இடத்துல வச்சு ஒரு ஷூட் பண்றாரு. அந்த ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் புல்லட் வரும்ல, அந்த புல்லட் அப்படியே ரொம்ப பெருசா ஜெயண்டா மாறி அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல அடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுரும். இப்போ நம்ம ஹீரோ வில்லத்தனமா ஒரு விஷயம் சொல்லுவான் பாருங்க, மவனை எல்லாரையும் நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இங்க அந்த எக்கவுட்டை தான் காட்டுறாங்க. இவனோட பேரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நம்ம எக்கவுட் பதிலா நம்ம ரோபோட்டிக் மண்டன் வச்சுக்கலாம். ஏன்னா இவனோட உடம்பு ஃபுல்லா நிறைய விஷயம் ரோபோட்டால தான் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதனால நம்ம ரோபோட் மண்டன் வச்சுக்கலாம். அந்த பைத்தியக்கார ரோபோட் மண்டை என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல நிறைய பேர் கூட சேர்த்து அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, நிறைய பேர் ஸ்லேவா, அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா ஸ்லேவ்ஸையும் ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கூடயும் ஒரு ப்ளூ மண்டை இருந்திருப்பா, அந்த பொண்ணையும் இந்த ரோபோட்டிக் மண்டை ஷூட் பண்ணி கொண்டுட்டான். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். என்னன்னா இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வச்சு மாமாவில பார்த்தால அந்த பையனும் இவன் ஷூட் பண்ணி கொண்டுறான். எதுக்குன்னா இங்க இருக்கிற எந்த விஷயம்னாலையும் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, தடையமே இல்லாம மொத்தமா மூடி மறைக்க பாக்குறாங்க. அதனாலதான் இந்த பில்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் வரும், அந்த கமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். இப்போ இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற சிட்டிக்கு நடுவுல போய் அவன் வச்சிருக்கிற மேஜிக் பெண்ணால ஒரு பெரிய ரோபோட் மாதிரியான ஒரு விஷயத்த வர வச்சு அந்த இருக்கிற எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அங்க இருக்கிற மனுஷங்களை யாருமே பார்க்கல, அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் அடிச்சு நுறக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் எமட்டோவே களத்துல இறங்கிறாரு. களத்துல இறங்கி நம்ம ஹீரோ செய்யற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு, வாங்க கைஸ் போய் அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற டேங்க் அப்புறம் மிசைல் வச்சுலாம் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அந்த பெரிய ரோபோட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ரோபோட் மேல உட்காந்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நான் எதுக்கு சிரிக்கிறேன் எதுக்கு அழுவுறேன் அப்படின்னு அவனுக்கே புரியல, அவன் கண்ட்ரோல்லே இல்லை. ஆனா அவன் பைத்தியக்கார மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு நடுவுல இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த எம்பிஆர்ல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோ மேல ஃபைட்டர் ஜெட் மூலமா பேலிஸ்டிக் மிசைல்லாம் போட்டு அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு மேல ஃபைட்டர் ஜெட் மூலமா போய் அவங்க கிட்ட இருக்கிற பேலிஸ்டிக் மிசைல்லாம் வச்சு மொத்தமா ஹீரோ மேல போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்ம ஹீரோக்கு மட்டும் அங்க டேமேஜ் ஆகாது, அங்க சுத்தி இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே தான் டேமேஜ் ஆகும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் அவங்க அந்த மிசைல் எல்லாம் போடுவாங்க. அதுல நிறைய பேர் இறந்தும் போவாங்க. அதுல ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த சின்ன பையனை போய் காப்பாத்துவான். இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த மிசைல் அடிச்ச அடியில நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த ரோபோட் எல்லாம் செதறி போயிடுச்சு. அதனால நம்ம ஹீரோ இப்போ கீழே படுத்துட்டு இருக்கான். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இவங்க இப்படிலாம் பண்ண நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் அதிகமாகும் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு புரியல. இப்போ அப்படி சீன் கட் பண்ணி நம்ம இந்த எம்பையரோட ராஜாவை தான் காட்டுறாங்க. இந்த ராஜா தான் நம்ம குளோயிய கழுத்தை வெட்டி ரொம்ப பெருமையா பீத்துக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவன். அவன் இப்போ பெட்ல பத்துக்கிட்டு ஏதோ வேதி வந்து படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
அந்த ராஜா இப்ப என்ன சொல்றான்னா, நான் தேவையில்லாம ஹியூமன் சிவிலைசேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு சூனியக்காரிங்கிற மேல பொய்யான பழிய போட்டு அவங்க நிறைய பேரை நான் கொன்னு குவிச்சேன். அதனாலதான் என்னை இப்போ கடவுள் சபிச்சிருக்கிறாரு. அதனால நான் இப்போ சீக்கிரமா சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பைத்தியக்காரன் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவன் கூட இருக்கிற ஒரு பொண்ணு, அதாவது இவங்க தான் ராணி, அக்கா ரொம்ப அழகா இருக்கிறாங்களே. சரி, ஓகே, கதைக்கு வருவோம். அந்த ராணி என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, நீங்க அப்படிலாம் போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே மழை பெய்யும். அந்த மழை பெய்யறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, இந்த மழையிலேயே உங்களோட பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்றாங்க. இப்போ இங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஒரு மேல் அதிகாரி ஆர்டர் எல்லாம் கொடுத்தாருல, அந்த பேஸ்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க அவங்க அமிச்ச ஃபைட்டர் ஜெட்ல இருந்து எல்லா விதமான சிக்னலும் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனை தடுக்க வந்த எல்லா காட்சியுமே கர்ணியே இல்லாம போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்போ அங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போதும், இதெல்லாம் நிறுத்திரு, இங்க நீ பண்ற அலப்பறனால இங்க இருக்கிற சிட்டிசன், அதாவது அப்பாவியான மக்களுங்கெல்லாம் சாகுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு செம்மையா காண்டாயிருது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட டீச்சரை கொல்லும் போது அவங்க எல்லாருமே சிரிச்சு கேலி பண்ணி, அதாவது வீடியோலாம் எடுத்துட்டு ரொம்ப இலக்காரமா பார்த்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம இன்னோசென்ட்னு சொல்லி கொல்லக்கூடாதுன்னு சொன்னா எப்படி நியாயம் அப்படின்னு அவன் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கையில ஒருத்த மாட்டிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளி இருந்திருக்கணும்டா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஹீரோவும், ஆமா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை போட்டு தள்ளியிருந்தா இந்த நேரத்துக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது, நீங்க முட்டாள்தனம் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் அவன் சொல்றான். இதுக்கப்புறம் அந்த பையனை அப்படியே கழுத்து நெரிச்சு போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் பேசின பேச்சுக்கு அப்படியே கோவமா நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். இங்க பாரு, உன்னை நான் பாவம்னு சொல்லி தான் அந்த இடத்துல நான் உனக்கு ஃப்ரீடம் பண்ணி விட்டேன், இப்போ நீ வந்து இங்க தேவையில்லாத விஷயம்லாம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ க்ளோயி செத்துனால தானே நீ இப்போ பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துருக்குற. ஆக்சுவலா இப்போ க்ளோயி இங்க உயிரோட இருந்திருந்தா நீ பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, அவங்க இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, ஸோ நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, நீ ரொம்ப பேசிட்ட, உன்னையே நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிக்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இரு நான் சொல்றது கேளு, நானும் ஒரு விச்சஸ் தான் அப்படின்னு சொல்லி அவளோட பவரை யூஸ் பண்ணி காட்டுறா. அதை பார்த்த நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கொல்லாம அப்படி கீழே போட்டுறான். ஆனா நம்ம ஹீரோயினை கழுத்து நெரிச்சு கொல்லாம ஏன் கீழே போட்டானா, அவ கழுத்து நெரிச்சிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவா, க்ளோயை நம்ம மறுபடியும் உயிரோட கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நம்ம ஹீரோ கீழே போட்டிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம் நீ ஃபுல்லா சொல்லு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்க ஆரம்பிப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வச்சுக்கிறல இந்த மேஜிக் பென், இந்த மேஜிக் பென் மூலியமா நம்மளால மறுபடியும் க்ளோயை கொண்டு வர முடியும், உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவான். ஒரு வழியா நான் உங்களை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை, வா நம்ம போலாம், நம்ம போய் அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு நம்ம ஹீரோ கிட்ட வா போலாம் அப்படின்னு சொல்லி கை நீட்டுவா. அப்போ சடனா என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோயினோட உடம்ப அப்படியே 2 துண்டா வெட்டிக்கிட்டு ஒரு புல்லட்டு ஹீரோவை பாஞ்சி வரும். ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சிருவான். நம்ம ஹீரோயினுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வேகமா வந்து பார்த்தா, நம்ம ஹீரோயினோட உடம்பு 2 துண்டா அப்படியே வெட்டி அப்படி இறந்து போயிருப்பா ரத்த வெள்ளத்துல. யாரா அவன் நம்மள ஷூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்ப்பான். அது யார் அவங்க ஷூட் பண்ணிருப்பானா, நம்ம தலைவர் எமட்டோ ஒருத்தனை அமுச்சு விட்டுருப்பான் பாத்தீங்களா, இந்த ரோபோட்டிக் மண்டை, அந்த பையன் தான் ஸ்னைப்பர் மூலியமா நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணிருக்கிறான். ஆக்சுவலா அவன் டார்கெட் வச்சது ஒரே ஷாட்ல 2 பேருமே சாவற மாதிரி அவன் ஏம் பண்ணான். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த இடத்துல எபிசோட் 2 முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ எபிசோட் 3 ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வாழ்ந்த ஊரை இந்த எம்பரர்ல இருக்கிற ராஜாவோட கட்டளையில் கீழே அவங்களோட ஆர்மியை வச்சு நம்ம ஹீரோயினோட ஊரை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கொன்னு குவிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருப்பா, நம்ம ஹீரோயின் கூடயும் ஒரு பொண்ணு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவானா, நம்மளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின்
அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, இல்ல நம்மளால இப்போதைக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருனாலையும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஊருக்கு நடுவுல அந்த மேஜிக்கை நல்லிஃபை பண்ணக்கூடிய அந்த மிஷினை வச்சு தான் இங்க அட்டாக் பண்றதுக்கே வந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவானா, இங்க பாரு நான் சொல்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நம்மள மாதிரியான விச்சேசுங்களுக்கெல்லாம் அடித்தளம் கொடுக்கறதுக்கான ஒரு இடம் இருக்கு. நான் சொல்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டார் ஆஃப் ரெவல்யூஷனை நீ ஃபாலோ பண்ணனா மேடம் ஒப்பலியோட மேன்ஷனை நீ ரீச் பண்ண முடியும். அங்க போய் ஃபெர்டிலிட்டி ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் அவ கையில ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை வழியா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றா. அதாவது கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்கான விஷயங்களா பண்றா. இந்த பொம்மை ஞாபகம் இருக்கா கைஸ்? அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த பொண்ணுக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வச்சு ஆறுதல் சொல்லியிருப்பால, அந்த பொம்மை தான் இந்த பொம்மை. அப்படியே அவ ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை சிரிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணையும் பாத்துருவாங்க. அவங்க இங்க ரெண்டு பேரையுமே பிடிக்கிறதுக்காக வரும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, இங்க பாரு நீ தப்பிச்சிரு நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அமுச்சு வச்சிருவா. நம்ம ஹீரோயினும் தலை தெறிக்க ஓடுவா. நம்ம ஹீரோயின் ஓடுறத அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அவ போனா என்ன, இவ இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் அழுதுகிட்டே தான் நம்ம ஹீரோயின் ஓடி போவா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை அவனோட மடியில படுக்க போட்டு ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. நீ என்ன சொல்ல வந்த, க்ளோயை எப்படி உயிரோட கொண்டு வர முடியும், அதை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்றதுக்காக வருவா, விச்சுன்னு ஏதோ சொல்லுவா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவை பிடிக்க வந்த அந்த காட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை அப்படியும் ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அவனோட மேஜிக் பெண்ணை வச்சு ஒரு மேஜிக்கை போட்டு அவனை ஷூட் பண்ற எல்லா புல்லட்டுமே அப்படியே ஸ்டாப் ஆகி யார் ஷூட் பண்ணாங்களோ அப்படியே அவங்க கிட்டயே அந்த மேஜிக் வழியா அமைச்சு வச்சிடறான். அதாவது சிம்பிளா சொன்னோம்னா வர புல்லட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறான். இப்படியே அங்க இருக்கிற எல்லா காட்சியுமே நம்ம ஹீரோ ஒத்தனா போட்டு தள்ள இதெல்லாம் பார்த்த அந்த ரோபோட் மண்டை என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோ நோக்கி ஸ்னைப்பர்ல ஷூட் பண்ணுவான். அவன் ஷூட் பண்ணாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட மேஜிக் வழியா அப்படியே அந்த புல்லட்டை ஸ்டாப் பண்ணி அப்படியே அந்த புல்லட்டை பெருசாக்கி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். இதை பார்த்து அந்த ரோபோட் மண்டை ரைட்டு என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே தான் நிற்பான். ஏன்னா அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அந்த புல்லட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இவங்க கிட்ட வந்து ஒரு அடி அடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் நம்ம ரோபோட் மண்டையோட கதை முடிஞ்சது. அவனோட உடம்புல பாதி விஷயம் காணாம போயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படி கெத்த நடந்து போவான். நடந்து போகும்போது என்ன சொல்வானா, ஏண்டா மேஜிக்கை எதிர்த்து டெக்னாலஜி மூலியமா என்னை தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறீங்களா முட்டா பசங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி தான் கிளம்புவான். இப்போ அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம தலைவர் எமோட்டோவை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா போன எபிசோட்ல நான் ஒரு விஷயம் சொல்லல, அந்த விஷயத்த நான் இப்போ கண்டினியூஸா சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் யூசர் அப்படின்னால மேஜிக் நல்லிஃபை மிஷின் வச்சு நம்ம ஹீரோ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எமோட்டோ அவரோட சிஸ்டர் கிட்ட சொல்லி அந்த மிஷின் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. இங்க அந்த சிஸ்டர் வந்து அந்த மிஷின் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதிகாரிங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இதோ இங்க தெரியுறாங்க பாத்தீங்களா இந்த 4 பேர் தான் இங்க இருக்கிற முக்கியமான டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்வானா, ஆக்சுவலா இவங்களோட பேரு சமன்ஸ்தான்னு ஏதோன்னு வருது, ஆனா நம்ம இவங்கள சமந்தான்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ கதைக்கு வரேன். அந்த சமந்தா சயின்டிஸ்ட் என்ன சொல்றானா, இங்க பாருங்க மேடம், இங்க இருக்கிற அந்த மேஜிக் நல்லிஃபை மிஷின் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அந்த மிஷின் ஒர்க் ஆனாலும் நான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சமந்தா சயின்டிஸ்ட் சொல்ல, அதுக்கு அந்த பிங்க் மண்டை ஏன் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த சமந்தா என்ன சொல்றானா, இந்த மேஜிக் நல்லிஃபை மிஷின் வச்சு நம்ம பாஸ்ட்ல நிறைய விச்சஸை பிடிக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணோம். ஆனா நாங்க ஒரு விஷயத்த மட்டும் சரியா கவனிக்கவே இல்லை. அது என்னன்னா, சயின்ஸ்ல எப்பவுமே ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த சைடு எஃபெக்ட்ஸை நாங்க பெருசாவே எடுக்கல, அதை நாங்க அந்த நேரத்துல கண்டும் பிடிக்கல. அந்த விஷயம் என்னன்னா, இந்த மிஷினை ஆன் பண்ணா இந்த மிஷின் சுத்தி இருக்கிற எந்த மனுஷங்களா இருந்தாலும் இந்த மேஜிக் நல்லிஃபை மிஷின் வெளியிடுற அந்த ரேடியேஷன்னால மனுஷங்களோட செல்லே அப்படி செதஞ்சு போயிடும். ஏன் கடைசியா அந்த க்ளோயி விச்ச பிடிக்கும் போதும் இந்த மிஷினை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அந்த இடத்துல நம்ம எம்பரரோட கிங்கோ இருந்தாரு. அவர் உட்பட இந்த மிஷின் ஆன்ல இருக்கும் போது யார் யாரெல்லாம் கிட்ட இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரேடியேஷன்
அட்டாக் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதை சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்மளோட எம்பரரோட கிங்கும் அந்த மிஷினால அஃபெக்ட் ஆகி தான் இப்போ படுத்த படுக்கையா இருக்கிறாரு அப்படின்னு அந்த சமந்தா சயின்டிஸ்ட் சொல்ல, இதெல்லாம் கேட்டு அந்த தங்கச்சிக்காரிக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அண்ட் இந்த விஷயம் எல்லாமே நம்ம தலைவர் எமோட்டோ கிட்டயும் இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதெல்லாம் கேட்டு அவரும் வேற ஏதாவது வழியில நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாரு. ஆனா இந்த பிங்க் மண்டை என்ன பண்ணுவானா, தலைவர் எமோட்டோ இந்த பிங்க் மண்டையோட அண்ணன், ஓகேங்களா, அந்த அண்ணன் தோக்க கூடாது, என்னோட அண்ணன் எக்காரணத்துக்கு ஒன்றும் தோக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எவ்வளோ தடுத்தோம் வேகமா அந்த மிஷின் கிட்ட போய் இந்த பொண்ணு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுருவா. அப்படி அந்த பொண்ணு ஆன் பண்ண அடுத்த செகண்டே அந்த சுத்தி இருக்கிற எல்லாருமே, அதாவது நம்ம அந்த பிங்க் மண்டியும் அப்புறம் சமந்தா சயின்டிஸ்டும் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருந்தும் நம்ம சமந்தா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஷினை எப்படியோ ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ காட்டினா, நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா காட்சியுமே ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான். அப்படி அவன் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அந்த மிஷின் ஆன் ஆன அந்த எஃபெக்ட்னால நம்ம ஹீரோ கையில இருந்த அந்த மேஜிக் பென் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விதமான பிரஷர் மூலியமா அந்த மேஜிக் பென் நம்ம ஹீரோ கையில இருந்து அப்படி நழுவி கீழே விழுந்துரும். அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற அந்த காட்ஸ் எல்லாம் அந்த விஷயத்த நோட் பண்ணிடுவாங்க. ஏன் நம்ம ஹீரோவை நோட் பண்ணியிருந்த அந்த பேஸ்ல இருந்து கூட எல்லாம் நோட் பண்ணிடுவாங்க. உடனே நம்ம தலைவர் எமோட்டோ என்ன சொல்லுவார்னா, இதுதான் சரியான சான்ஸ், உடனே அவனை சுத்து போடுங்க, அவனை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாரு. அதை கேட்டு அங்க இருந்த எல்லா காட்ஸும் நம்ம ஹீரோவை சுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவா இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பெண் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி அங்க பெண் எடுக்கிறதுக்காக போகுவான். ஆனா அந்த பெண்ணு கிட்ட வேகமா ஓடி போகும்போது வலிக்கு கீழே விழுற மாதிரி போவான். அப்போ அவனை சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோவை ஷூட் பண்றதுக்கான ரெடி ஆயிருவாங்க. அப்போ சடனா அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல ஒரு பொண்ணு வேகமா நம்ம ஹீரோவை நோக்கி ஓடி வருவா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கும் அப்படி இடிஞ்சு நம்ம ஹீரோ மேல கீழே விழுற மாதிரி வரும். ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு சோல்ஜர் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோவை நோக்கி வேகமா ஓடி வருவா. அவ நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த மேல இருந்து கீழே வந்ததுல அந்த பில்டிங் அப்படியே உங்களை சுத்தி கவர் ஆயிரும். அப்போ அந்த பொண்ணு சோல்ஜர் என்ன பண்றானா, அவ கையில இருக்கிற கன்னுல செட் ஆயிருக்கிற அந்த ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அந்த கத்தியை உருவி நம்ம ஹீரோட தலைய ஒரே வெட்டா வெட்டி நம்ம ஹீரோவை கொன்னுறா. அப்படி நம்ம ஹீரோவை வெட்டும் போது நம்ம ஹீரோ என்ன நினைப்பானா, ஓகே என்னோட சாவு இப்படிதான் இருக்கும், ஓகே நானும் வர சீக்கிரமா வந்துடுறேன் க்ளோய் அப்படின்னு சொல்லி அந்த சாவோட அவனோட சாவை அவன் ஏத்துக்கிட்டு தான் அவன் அந்த இடத்துல நிற்பான். டேய் கதை என்னடா எங்கெங்கயோ கூட்டிட்டு போறீங்க, ஸ்டார்டிங்ல என்னன்னா ஹீரோயினை கொன்னுட்டீங்க, அதுக்கப்புறம் என்னன்னா ஹீரோ கொன்னுட்டீங்க, இதுக்கப்புறம் எப்படா கதை போவோம், சரி நம்ம கதைக்குள்ள போவோம். அப்படியே அவங்க சீன் கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு காட்டுவாங்க. அந்த பில்டிங் குள்ளந்து அந்த சோல்ஜர் பொண்ணு நம்ம ஹீரோட தலை எடுத்துக்கிட்டு வெளில வருவா. அதை பார்த்த சோல்ஜர் எல்லாம் பயங்கர ஷாக்ல இருப்பாங்க, எப்படா அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மேல் இடத்துக்கு கமெண்ட் குத்துருவாங்க, நம்மளோட ஹீரோட தலையை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மேல் இடத்துல இருக்கிற அந்த பேஸ்ல இருந்து நம்ம தலைவர் எமோட்டோவும் பாப்பாரு நம்ம ஹீரோட தலைய. அப்போ விசாரிப்பாரு யார் அந்த பொண்ணு அப்படின்னு விசாரிப்பாரு. அதுக்கு அவர் பக்கத்துல இருக்கிற சோல்ஜர் அந்த பொண்ணு நியூ ஜாயினிங்க, அவளை பத்தியான டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம தலைவர் எமோட்டோ என்ன சொல்லுவாரு, இல்ல தேவையில்ல, நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பத்தியான டீட்டெயில்ஸை கேட்காம விட்டுருவாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுல இருக்கிற ஒடிஞ்சு போன விஷயங்கள்லாம் ரீபில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இறந்து போனவங்களுக்கு எல்லாம் கல்லறை வச்சு மரியாதை செலுத்துவாங்க. அப்போ அந்த எம்பரரோட ராஜா ஒரு பேட்டி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, இவர் பேசுறது எனக்கு கிட்டத்தட்ட ட்ரம்ப் பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ராஜாங்கத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது, நம்ம நாடு தான் இந்த உலகத்திலே சிறந்த நாடு, சயின்ஸ்ல டெக்னாலஜி வைஸ் நம்ம தான் முன்னோக்கி இருக்கிறோம். ஸோ இதனால யாராவது நம்மள அட்டாக் பண்ண நினைச்சாலும் நம்ம அதை எதிர்த்து சண்டை போடுவோம். நம்மளோட நாட்டில் இருக்கிற எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணோம் நம்மளோட எம்பையர் நினைச்சு.
நம்ம அந்த காலத்து மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டோம், கடவுள் இறந்து போயிட்டாரு, இனிமேல் நம்ம நாடு தான் கடவுளே அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இன்டர்வியூவை ஒரு பொண்ணு, அதாவது ஒரு ஸ்கூல் பொண்ணு அவளோட யூடியூப் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா. அவ ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கொஞ்சம் நர்வஸா, அதாவது கொஞ்சம் பதட்டமா இருக்கிறா. அவ என்ன நினைச்சு அந்த பதட்டமா இருக்கிறான்னா, நம்ம ஹீரோ அட்ராசிட்டி பண்ணிருப்பான் பாத்தீங்களா, ஊரை அழிச்சு. அப்போ இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ஒரு இடிபாடுக்குள்ள மாட்டிட்டு இருப்பா. அந்த பையன் நம்ம இந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பா, எனக்கு எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆனா இந்த பொண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம அங்கிருந்து பயந்து ஓடி வந்திருப்பா. அந்த பையன் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான், ஆனா இருந்தாலும் உயிர் பயத்துல இவ ஓடி வந்திருப்பா. அதை நினைச்சுதான் இப்போ உட்காந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி ஸ்கூல்லாம் முடிஞ்சு இறந்து போனவங்களோட நினைவு இடத்துக்கு போய் அந்த பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மையா சொன்னோம்னா இந்த பொண்ணு ஃபீல்லாம் பண்ணல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோவோட போட்டோவை வச்சுக்கிட்டு, யார் இந்த மேஜிக் பண்ற பையன், செம்ம ஹாட்டா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஜொல்லு விட்டுட்டு இருப்பா போட்டோவை பார்த்துக்கிட்டு. அப்படி அவ ஜொல்லு விட்டுட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து ஒருத்தன் இந்த பொண்ணு இந்த போட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்கத பார்த்துருவான். அவன் என்ன சொல்லுவான், இந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த மாதிரியான விஷயம்லாம் ரோட்ல பப்ளிக்ல பார்க்காத, எனக்கு புரியுது நீ அவனோட ஃபேனா ஆயிட்டேன்னு, ஆனா பப்ளிக்ல இந்த மாதிரி நீ பார்க்கும் போது எந்தாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் பார்த்தாங்கன்னா உன்னை தூக்கிட்டு போய் அவள லாடம் கட்டிடுவாங்க, ஸோ வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவான். ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த பைத்தியக்காரன் என்னத்தமா பண்ணுவான், அவனோட அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த பையனோட போட்டோலாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான், நம்ம ஹீரோட போட்டோலாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான், அவளை என்னன்னு கொஞ்சம் நோட்டை விடுங்க, முடிஞ்சா அவளை போட்டுருங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுவான். இவனோட பேர் பாத்தீங்கன்னா ஓஸ். இவனும் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தான். இவன் இதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுவான். ஒருத்தங்க கால் பண்ணி அந்த பையனோட ரிப்போர்ட்ல என்னது என்னாச்சு அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலா சார்மி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நம்மளோட ஹீரோ பத்தி தான் அவன் ரிப்போர்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த சார்மி பொண்ணு நம்மளோட ஹீரோவோட வெட்டப்பட்ட அந்த உடம்பையும் அப்புறம் அந்த தலையும் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பா. அவருக்கு ஏதோ பெரிய ஹேக்கர் மாதிரி காட்டுறாங்க. அப்படி அவ ரிசர்ச் பண்ணதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. என்னன்னா, இப்போ இங்க இருக்கிற உடம்பு ஹீரோவோட உடம்பே இல்ல அப்படின்னு அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அந்த விஷயத்த இந்த ஓஸ்ன்னு இருக்கிற இந்த கமாண்டர் கிட்டயும் சொல்றா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல எபிசோட் 3 இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ எபிசோட் 4 ஓப்பன் பண்ணா இந்த உலகத்துக்கு வெளியே இருக்கிற விண்வெளியை தான் கட்டுறாங்க. அப்படியே அந்த விண்வெளி காட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ கதற மாதிரியான ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு 4 பொண்ணுங்க படுக்க போட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க அந்த இடத்துல பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்க ஒரு வயசான லேடி வராங்க. அவங்க பேர் தான் மேடம் ஒப்பேலியா. அந்த ஒப்பேலியா வந்து நம்ம ஹீரோ தலையில கையை வச்சு ஏதோ ஒரு விதமான மேஜிக் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றா. அதனால நம்ம ஹீரோக்கு நிறைய விதமான விஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த விஷன்ல நம்ம ஹீரோ க்ளோயி கூட இருந்த சந்தோஷமான மூமெண்ட் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு சுயநினைவு வந்துருது. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ எப்படி இந்த ஒப்பேலியா மேன்ஷனுக்கு வந்தான் அப்படின்னு அந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த லேடி சோல்ஜர் இருந்தால அந்த பொண்ணும் ஒரு விச்சு தான். அந்த லேடி சோல்ஜர் அந்த விச்சா இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான்னா, நம்ம ஹீரோட தலையை வெட்டியிருப்பா. ஆனா அது நம்ம ஹீரோவே இருக்காது. நம்ம ஹீரோ மாதிரியான ஒரு உடம்ப அந்த இடத்துல செட்டப் பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்பா. அந்த தலையை தான் வெட்டி நம்ம ஹீரோ பதிலா அங்க கணக்கு காட்டியிருக்கிறா. இதுக்கப்புறம் தான் அந்த சோல்ஜர் யாருன்னு நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு யாருன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ப்ளூ கலர் மண்டையை காப்பாத்துறதுக்காக அவளோட நம்பருக்கு பதிலா என் நம்பர் தான் வந்துச்சுன்னு சொல்லி வாலண்டியரா போய் மாட்டிருப்பா பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் மண்டை. அந்த ப்ளூ கலர் மண்டை தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட பேரு ஆனா. இந்த ஆனா பொண்ணு இப்ப என்ன சொல்றான்னா, நீ உடனே ஒப்பேலியா மேன்ஷனுக்கு நீ போகணும், அங்க போய் க்ளோயிய மறுபடியும் உயிரோட வர வைக்கணும், இதுதான் எங்களோட மிஷின், நாங்க ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரியான விஷயங்க தான் இங்க நடந்தது, அதுக்கேத்த மாதிரி நாங்க பண்ணிட்டோம், இப்போ இதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுத்தி பேண்டேஜ் மாதிரியான ஒரு விஷயத்த அப்படி ஃபுல்லா சுத்தி ஒரு பால்
மாதிரி ஆக்கி ஹீரோவை வானத்தை நோக்கி அமுச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் தான் அந்த லேடி சோல்ஜர் ஃபேக் பண்ணிருப்பா நம்ம ஹீரோ தலைய வச்சு. அத்தையும் நம்ம தலைவர் மட்டும் நம்பி ஏமாந்துருப்பாரு. அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இந்த பையன் தேவையில்லாம அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை விசாரிக்காமலே விட்டான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப வலியில அவனை படுக்க போட்ட இடத்துல இருந்து கீழே விழுந்து தத்தளிச்சிட்டு இருப்பான். அப்போ லேடி ஒப்பிலியா தான் வந்து கை தாங்களா நம்ம ஹீரோவை தூக்கி நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை தட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோவை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேடி ஒப்பிலியா என்ன சொல்லியிருப்பான்னா, நீ இருக்கிறது நேஷன் ஆஃப் விச், இந்த இடத்துல எல்லா விச்சஸும் இருப்பாங்க, மனுஷங்கள இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்டு தான் நம்ம ஹீரோ இப்போ வீல் சேர்ல போயிட்டு இருப்பான். அந்த நேஷன்ல நிறைய விதமான அக்ரிகல்ச்சருக்கான விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பீச்ல ஜாலியா விளையாடிட்டும் இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ காட்டுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்தி காட்டுவாங்க. அப்புறம் அந்த லேடி ஒப்பிலியா க்ளோயி பத்தியான அருமை பெருமையான விஷயங்களை சொல்லிட்டு இருப்பா. அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப சியர்ஃபுல்லாவும் இருப்பா, ரொம்ப புத்திசாலியாவும் இருப்பா. ஆனா அவ இறந்து போயிட்டா, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவ பேசுவா. நான் நிறைய விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா இவங்க நிறைய வளவல கொலன்னு பேசுவாங்க. எதுக்கு தேவையோ அந்த விஷயத்த மட்டும் நான் இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அந்த ஒஃபீலியாவும் நம்ம ஹீரோவும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒஃபீலியா என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ யூஸ் பண்ற அந்த மேஜிக் பெண்ணை வர வைப்பான். அதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆவான். ஏன்னா அந்த பெண்ணு என்னோடது, நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ற அப்படின்னு ரொம்ப கோவப்படுவான். அப்போ அந்த ஒப்பிலியா என்ன சொல்றான்னா, இந்த பெண்ணு ஒன்னும் சாதாரண ஒரு பெண்ணெல்லாம் இல்ல, இந்த பெண்ணை உருவாக்கத்துக்கு ஃபீனிக்ஸ் பேர்டோட ரக்க தேவைப்படும், அந்த மூலியமா தான் நம்மனால இந்த பெண்ணை உருவாக்க முடியும். இந்த பெண்ணை வச்சு நம்மனால மைண்ட்ல நினைக்கிற விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் வழியா உண்மையான உலகத்துக்கு வர வைக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோ எதுவுமே கேட்கல. எனக்கு அந்த பெண்ணு என் கை கொடு, நீ வச்சுட்டு ஏதோ பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த வாங்கிக்கிறான். அண்ட் இந்த பெண்ணு யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, க்ளோயி இந்த பெண்ணை ஹீரோக்காக மட்டும் தான் உருவாக்கியிருப்பா. ஆக்சுவலா இந்த பெண்ணை ஹீரோனால மட்டும் தான் இப்போதைக்கு யூஸே பண்ண முடியும், வேற யாருனாலுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த பெண்ணை நம்ம ஹீரோ வாங்கினதுக்கு அப்புறம் சரி ஓகே, க்ளோயை நம்ம மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஒப்பிலியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நேஷன் ஆஃப் விச்சஸ் இருக்குல்ல, இந்த இடமே மூன்ல இருக்கு, நம்ம உலகத்துல இல்லவே இல்லை. இந்த இடத்த மூன்ல தான் வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டயும் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் பாக்குறான். அப்படியே நம்ம பூமியிலையும் காட்டுறாங்க. நம்ம பூமியில நம்ம தலைவர் எம்மட்டவும் அப்புறம் ஒரு சில குரூவையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. எதுக்குன்னு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்லிட்டு காட்டிட்டு நம்ம ஹீரோவை ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறா. இந்த மரத்தோட பேரு தி ட்ரீ ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் விச்சஸ் அப்படின்னு சொல்றா. அதாவது விச்சஸ் எல்லாம் பிறக்கிறது இல்ல, இந்த மரத்தை வழியா தான் உருவாக்கப்படுறாங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்படிதான் சொல்றான்னு நான் நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு நடுவுல அங்கங்க குருவி கூடு மாதிரி எங்கேயோ ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி கட்டிட்டு இருக்கு. அந்த குருவி கூண்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளதான் விச்சஸ் எல்லாம் உருவாக்கி வருவாங்களாம். அண்ட் இப்போ அந்த குருவி கூடு இருக்குல்ல, அந்த பந்து மாதிரியான ஒரு விஷயம், அதுக்குள்ள ஒரு மனுஷ ஒரு ரூபத்துல ஒரு உருவமும் இருக்கு. அந்த பாடியில இருந்து தான் விச்சஸ்ங்களை உருவாக்க செய்வாங்களாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பிலியா உண்மையான விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா, நம்ம ஹீரோ கையில வச்சுக்கிற அந்த மேஜிக் பென் வழியா தான் அந்த மரத்துல இருந்து க்ளோயிய உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு அவ சொல்றா. ஆக்சுவலா அந்த பென் வழியா என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு விஷயத்த இமேஜினிங் பண்ணி அது வழியா நம்ம எழுதி சமன் பண்ண முடியும் மேனிஃபெஸ்டேஷன் வழியா. சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த பென் வழியா அவன் மனசுல க்ளோயை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பென் வழியா எழுதி சமன் பண்ணா அந்த உயிர் அங்க வந்துரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம யாரை கொண்டு வரோமோ அவங்க கூட இருந்த ஏதாவது ஒரு மெமரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாராவனா இருக்கலாம். இப்போ நம்ம ஹீரோக்கு க்ளோயி கூட இருந்த நிறைய மெமரிஸ் இருக்குல்ல, அதனால அதை வச்சு நம்ம ஹீரோவால க்ளோயிய மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த லேடி ஒப்பிலியா சீக்கிரமா நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பண்ணலாம், க்ளோயியாவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவ ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிடுறா.
அப்போ நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கு அடியில படுத்துக்கிட்டு அந்த மரத்துல இருக்கிற அந்த முட்டை மாதிரி இருக்கிற அந்த கூடிய பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஆனா பொண்ணு வருவா. ஆனா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நொம்பு இழுப்பா. அப்போ அந்த ஆனா பொண்ணு என்ன சொல்லுவானா, டேய் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம உயிரை விட்டா, நீ அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம எங்க போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா. அதுக்கப்புறம் நீ தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி பண்றதுனால இங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். என்னன்னா நம்ம ஹீரோயின் சாகுறதுக்கு முன்னாடி ஹீரோவோட மடியில இருக்கும் போது ஹீரோ கூட பேசியிருப்பா. அப்ப என்ன சொல்லிருப்பான்னா, தயவு செஞ்சு க்ளோயை நீ உயிரோட கொண்டு வந்துடாத, ஏன்னா அப்படி நீ கொண்டு வந்துட்டனா அங்க இருக்கிற விச்சஸ் எல்லாருமே க்ளோய அங்க இருக்கிற விச்சஸ் எல்லாருமே டூல் மாதிரி பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதாவது இப்போ க்ளோயினால தான் இந்த மேஜிக் பெண்ணை உருவாக்க முடியும். அந்த மாதிரியான மேஜிக் பெண்ணுங்களை க்ளோயி வச்சு நிறைய உருவாக்கி அது மூலியமா இவங்களோட விச்சஸோட இனத்தை அதிகமா பெருக்கி அது மூலியமா மனுஷங்க கூட சண்டை போடுறதுக்கான விஷயங்களை இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருப்பா. அந்த விஷயத்த இப்போ நம்ம ஆனா கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் இன்னும் சொல்றானா, எனக்கு மனுஷங்க மட்டும் எதிரி இல்ல, இந்த விச்சஸுங்களும் எனக்கு எதிரி தான் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லுவான். ஆனா இருந்தாலும் நான் க்ளோயியை தான் உயிரோடு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுக்கப்புறம் அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஒப்பிலியாவை தான் காட்டுறாங்க. அந்த ஒப்பிலியா அந்த மரத்துக்கிட்ட நின்னுகிட்டு அந்த செரமனியை ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு உயிர் கொண்டு வரணும்னா அங்க இருக்கிற விச்சஸ்ங்களோட எல்லாரோட பவரையும் யூஸ் பண்ணி தான் அந்த மரத்து வழியா நம்மளால உயிரை கொண்டு வர முடியும். சோ அதுக்கான வேலையெல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வந்து அவனோட மேஜிக் பென் வழியா க்ளோயிய உருவாக்கத்துக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட பிளாஷ்பேக் பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுல க்ளோயி கூட இருந்த சந்தோஷமான விஷயங்களையும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் க்ளோயி பட்ட கஷ்டங்களையும் யோசிக்கிறான். அது என்னன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற அழுக்கு துணி எல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோயி கிட்ட உன்னோட அழுக்கு துணி இருந்தா கூடு அப்படின்னு சொல்லி க்ளோயி குளிச்சிட்டு இருக்க பாத்ரூம்குள்ள போய் கேட்பான். அப்போ நம்ம க்ளோயி ட்ரெஸ்ஸே இல்லாம அங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பிடுவான். ஆனா அப்படி அவன் திரும்பத்துக்கு முன்னாடி அந்த க்ளோயியோட பாடிய ஒரு செகண்ட் பார்ப்பான். நம்ம க்ளோயியோட உடம்பு ஃபுல்லா அங்க பயங்கரம் காயம் பட்டிருக்கும். அந்த காயம்லாம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிச்ச மாதிரியான தழும்புங்களா இருக்கிற மாதிரி இருக்கும். அது சூடு காயமா இல்ல அடி வாங்கின காயமா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நிறைய காயம் இருக்கும். அவளோட முகத்தை தவிர அவளோட உடம்பு ஃபுல்லா நிறைய விதமான காயங்கள் இருக்கும். அப்போ நம்ம க்ளோயி நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவா. என்னன்னா, எனக்கு இந்த உலகத்துல சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல, இந்த உலகம் ரொம்ப பெருசா இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்துல தனிமையா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா உன் கூட இருக்கும் போது எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகல. இந்த உலகத்திலேயே எனக்கு இன்னும் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன்னா அது நீ மட்டும் தான், என் கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட அவ கேட்டிருப்பா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க மேஜிக் வச்சு க்ளோயிய சம்மன் பண்றதுக்கான விஷயங்கள பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த மேஜிக்கான விஷயம் எல்லாம் முடியும் போது நம்ம ஹீரோ க்ளோயி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த மரத்துல இருக்கிற அந்த கூடுல இருக்கிற அந்த உடம்பு அப்படியே க்ளோவியா மாறுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த மாறின அந்த க்ளோவி மாதிரி மாறின அந்த உருவம் ஹீரோவை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துல இருந்து உயிர் தெளிந்து ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. ஆனா அங்க உயிரோட வந்த உருவம் க்ளோயி இல்ல, அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் தான் உயிரோட வந்திருக்கிறா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த எபிசோட் 4 முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ எபிசோட் 4 ஓப்பன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம ஹீரோ க்ளோயிய உயிரோட வர வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அங்க க்ளோயிக்கு பதிலா நம்ம ஹீரோயின் சம்மன் ஆயிருப்பா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் மனசுக்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நினைப்பான். அவன் என்ன நினைப்பான்னா, என்ன மன்னிச்சிரு க்ளோயி, உன்னை மறுபடியும் இந்த நரகத்துக்கு நான் வர வைக்க விரும்பல. ஏன்னா நீ போன தடவையே இந்த உலகத்துல நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவிச்ச, அந்த
தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன், மறுபடியும் உன்னை உயிரோட கொண்டு வந்து இந்த உலகத்துல உன்னை கஷ்டப்பட வைக்க மாட்டேன், ஸோ சாரி க்ளோயி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவனோட மெமரியை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பான். அதாவது அவனோட மெமரியை ரீரைட் பண்ணி அந்த இடத்துல க்ளோயிக்கு பதிலா நம்ம ஹீரோயினை சம்மன் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயினும் அந்த மரத்துல இருந்து சம்மன் ஆகி, அதாவது உயிரோட மறுபடியும் வந்து கீழே விழுற மாதிரி போவா. அப்போ நம்ம ஹீரோயினை அப்படி கைத்தாங்களா பிடிச்சி நிறுத்துவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடம் விச்சஸ் நேஷன், அப்புறம் நம்ம மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறோம் அப்படின்னு அவ புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவ உடம்புல ட்ரெஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமா ஓரமா போய் உக்காந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்போ நம்ம ஹீரோ எந்த விதமான ரியாக்டோ பண்ணாம அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்யூ சொல்லுவா. ஏன்னா என்ன அந்த எம்பரர்ல இருக்கும் போது காப்பாத்தினல, அதுக்கான தேங்க்யூ இப்போ நான் உனக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா விச்சஸும் நம்ம ஹீரோவை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ அவனோட மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பொருள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த லேடி ஒப்பிலியாவும் பேச ஆரம்பிக்கிறா. அவ என்ன சொல்றான்னா, நீ எதுக்காக ஹீரோயினை உயிரோடு வர வச்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ க்ளோயியை உருவாக்குறதுக்கான விஷயங்கள் தான் பண்ண போற அப்படின்னு நீ தானே சொன்ன, அதுக்கான விஷயங்கள் தானே நாங்களும் பண்ணோம். நீ காயப்பட்டு இருக்கும்போது எங்களோட மேஜிக்கை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னோட காயங்களை நாங்க போக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு உயிரை கொண்டு வரத்துக்கு இங்க இருக்கிற நிறைய பேரோட விச்சஸோட பவர்லாம் நிறைய விதமா ட்ரெயின் ஆகும். ஆனா அதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காம நீ தேவையில்லாம ஹீரோயினை உயிரோட வர வச்சிருக்கிற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஒப்பிலியா கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ மூட்ரி வாய, க்ளோயிய உயிரோட கொண்டு வரத்துக்கும் கொண்டு வராம இருக்கிறதுக்கான டிசிஷன் நான் தான் எடுக்கணும், நீ சொல்லி அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் நீங்க க்ளோயி வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ண போறீங்களோ எனக்கு தெரியும், அந்த ஒரு ரீசன்னாலையும் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னும் நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் கேட்ட அந்த லேடி ஒப்பிலியா என்ன பண்றான்னா, அவளோட மேஜிக் பவரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயாராகிறா. ஆனா சடனா அவங்க இருக்கிற இடம் சுத்தி ஏதோ ஒரு விதமான லைட் மாதிரியான விஷயங்கள் எரியுது. அப்போ நம்ம ஹீரோ கையில ஒரு டிவைஸ் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிவைஸை அவன் உடம்புல எங்கேயோ வச்சிட்டு இருந்திருக்கான். அந்த டிவைஸை இப்ப எடுத்து அதை உடைச்சி கீழே தூக்கி போடுறான். அப்படி போட்டதுல அங்க இருக்கிற சூனியக்காரங்களை உருவாக்குற அந்த மரம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிச்சிரும். அண்ட் அங்க இருக்கிறவங்கனாலையும் மேஜிக் பவரை அவ்வளவா யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பூமியில இருக்கிறவங்களுக்கு சிக்னல் குத்துருவான், இங்க நிறைய விதமான விச்சஸ்லாம் இருக்கிறாங்க, இங்கதான் விச்சஸ் நேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் குத்துருவான். அந்த சிக்னல் வழியா நம்ம தலைவர் யமட்டோ அவரோட ஆர்மியோட இந்த இடத்துக்கு டெலிபோர்டேஷன் ஆகி வந்திருப்பாரு. நம்ம தலைவர் யமட்டோ உடம்பு ஃபுல்லா ஏதோ ஒரு விதமான சூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் அவர் கையில ஸ்வாட் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அங்க வந்த அவரு உடனே அவரோட சோல்ஜர்ஸ்க்கு கமாண்ட் கொடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துறாரு. அதனால அங்க இருக்கிற விச்சஸ்ங்களுக்கும் அப்புறம் ஹியூமன்ஸ்ங்களுக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற விச்சஸ்லாம் அவங்களோட மேஜிக் பவரை வச்சு அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹியூமன்ஸ் கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால அவங்க விச்சஸ் எதிர்த்து அவங்களுக்கு சரிசமமா எதிர்த்து சண்டை போட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அப்புறம் நம்ம தலைவர் யமட்டோக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோவும் தலைவர் யமட்டோவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தலைவர் யமட்டோ ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ மேஜிக் வச்சு அந்த விஷயத்தெல்லாம் அழகா டாச் பண்ணி அப்புறம் அவர் கையில இருக்கிற கன்னை ஈஸியா புடுங்கி அவரை ஷூட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவான். இப்படியே இங்க சண்டை போயிட்டு இருக்கும் போது அப்படியே அங்க சீன் கட் பண்ணி பூமியை தான் காட்டுறாங்க. பூமியில நம்ம சயின்டிஸ்ட் சமந்தா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு வீல் சேர் மாதிரியான இருக்கிற ஒரு விஷயத்துல நின்னுக்கிட்டு அப்புறம் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு குண்டு மொட்டை தலையங்கிட்ட ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கா. அந்த குண்டு பையன் நம்ம சமந்தா கிட்ட கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறானா, சொல்லுங்க சயின்டிஸ்ட் சமந்தா, நம்ம தான் பாஸ்ட்ல நிறைய விச்சஸுங்களை, அதாவது எல்லா விச்சஸுங்களையும் கொன்னுட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோமே, ஆனா இப்போ இங்க இவ்வளவு விச்சஸ் எல்லாம் இருக்கிறாங்களே,
அது எப்படி அப்படின்னு அந்த குண்டு தலையன் கேக்குறான். அண்ட் இப்போ அந்த விச்சஸ் நேஷன்ல நம்ம தலைவர் எமோட்டோலாம் இருக்கிறாருல, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு இவங்க விஷுவலா மானிட்டர்ல வாட்சும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சயின்டிஸ்ட் சமந்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட்ல நிறைய விச்சஸ்ங்களை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருந்த விச்சஸ்ங்களை நாங்க எங்களோட ஆராய்ச்சிக்காக நாங்க பயன்படுத்திக்க ஆரம்பிச்சோம். அதாவது பாஸ்ட்ல நாங்க பிடிச்ச எல்லா விதமான விச்சஸ்ங்களையும் நாங்க ஒரு சேட்டலைட்ல அவங்கள டம்ப் பண்ணி ஸ்பேஸ்ல நாங்க அமுச்சிட்டோம். அண்ட் இப்போ அந்த சேட்டலைட்ல இருக்கிற அந்த விச்சஸ்ங்களாம் இப்போ எலும்பு கூடாதான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் அந்த விஷயம்லயும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நம்ம அமிச்ச அந்த சேட்டலைட்டை இவங்க மீதி இருக்கிற விச்சஸ்ங்களை யாரோ ஒருத்தவங்க அதை கேப்சர் பண்ணி அது மூலியமா மறுபடியும் விச்சஸ்ங்களை உயிரோட கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த விஷயம் தான் இப்ப பண்ணிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் சமந்தா சொல்றா. அதுக்கு அந்த குண்டு தக்காளி என்ன சொல்றான்னா, அப்போனா அவங்களும் சயின்ஸை வச்சு மறுபடியும் விச்சஸ்ங்களை உருவாக்குறாங்களா, உயிரோட வர வைக்கிறாங்களா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம சமந்தா எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த குண்டு தக்காளி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கேர்லெஸ்ஸா நீங்க பதில் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், இந்த விஷயம்லாம் நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன பூ பறிச்சிட்டு இருந்தீங்களா, இந்த விஷயத்துல நீங்க கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணாப்பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துல கவுபாய் மாதிரி இருக்கிற ஒருத்தன், கவலைப்படாதீங்க, ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, இப்ப என்ன இங்க விச்சஸ் இருக்கிறாங்க, மறுபடியும் நம்ம அவங்களெல்லாம் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவும் தலைவர் எமோட்டோவும் சண்டை போடுற விஷயத்த தான் மறுபடியும் காட்டுறாங்க. நம்ம தலைவர் எமோட்டோ சண்டை போடும் போது அவரோட தங்கச்சியை பத்தி அடிக்கடி யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் சண்டை போடுவாரு. ஏன்னா போன எபிசோட்ல என்ன நடந்திருக்கும், அந்த தங்கச்சிக்காரி தேவையில்லாம அந்த மேஜிக் நல்லிஃபை மிஷின் ஆன் பண்றேன்னு சொல்லி இப்போ முடியாம உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் சண்டை போடுவாரு இவரு. அப்படியே பேரலா என்ன நடக்கும்னா, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த விச்சஸ் கூட சண்டை போடும் போது அங்க இருக்கிற எல்லாருமே கொன்னு குவிச்சு அந்த இருக்கிற இடம் ஃபுல்லா ரத்தத்தால அப்படியே சூழ ஆரம்பிச்சிரும். அதாவது அங்க பச்சை பசைன்னு இருந்த இடத்த அப்படியே செவப்பா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு அங்க பயங்கரமா சண்டை போட்டு ரத்தம் சிந்தி அந்த இடத்தையே சிவப்பா மாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ அங்க நடந்த சண்டையில நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் வெட்டி கொன்றுப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருப்பா. இப்போ இங்க நம்ம ஹீரோவை காட்டினா, நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பென் வச்சு அவன் உடம்புல ஏதோ ஒரு விதமான சூட்ஸ் மாதிரி வர வச்சு, அதாவது அவன் உடம்பு ஃபுல்லா ஏதோ ஆர்மர் மாதிரி வர வச்சு அது மூலியமா சண்டை போடுறான். அப்படி அவன் அந்த ஆர்மர் வச்சு அவன் சண்டை போடும் போது அவன் கொடுக்குற ஒரு பஞ்சும் நம்ம தலைவர் எமோட்டோ பிடிச்சி அப்படியே அவர் பிளாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அப்படி அவர் பிளாக் பண்ணும் போது அங்க அவருக்கு ஷாக் வேவ் வழியா அவருக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அங்க சண்டை போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம தலைவர் எமோட்டோ என்ன பண்றாருன்னா, அவர் கையில இருக்கிற ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சில ஒரே குத்தா குத்திடுறாரு. அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோ நெஞ்சில குத்தி அப்படி பின் வழியா வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அதுல இருந்து அப்படியே தப்பிச்சு வெளியே வந்து நம்ம ஹீரோ கையில இருக்கிற மேஜிக் பென் வழியா ஒரு பெரிய ஸ்வாட மேஜிக் மூலமா வர வச்சு நம்ம தலைவர் எமோட்டோவோட ஒரு பக்கம் கையே அப்படியே துண்டா போயிடும். அவரால் சுத்தமா வலியை தாங்கவே முடியாது. ஆனா இருந்தாலும் ஹீரோவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரோட ஸ்வாட அப்படியே நம்ம ஹீரோ கழுத்தை வெட்டுற மாதிரியான ஒரு போஸ்ட்ல நின்னுக்கிட்டு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். அப்படி அங்க சீன் கட் பண்ணி இங்க நம்ம பூமியை தான் கட்டுறாங்க. இங்க நம்ம பூமியில என்ன பண்றாங்கன்னா, நம்ம எமோட்டோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் போன வாட்டியே சொன்னேன்ல, அங்க என்ன நடந்தாலும் இங்க பூமியில இருந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி மானிட்டர் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சடனா அங்க சிக்னல் கட் ஆனதுனால யாருக்குமே எதுவுமே புரியாது, என்ன ஆச்சு சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா அந்த சிக்னலை மறுபடியும் ரீகனெக்ட் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கதான் நம்ம சயின்டிஸ்ட் சமந்தாவும் இருப்பா. அப்போ சடனா சிக்னல் மறுபடியும் கனெக்ட் ஆயிரும். அப்போ அந்த சிக்னல் கனெக்ட் ஆனது உடனே அந்த மானிட்டர்ல நம்ம தலைவர் எமோட்டோ தான் பேசுவாரு. ஆனா அவர் ஃபேஸ் ஃபுல்லா ஏதோ வெட்டுக்காயம் மாதிரியான விஷயங்களா இருக்கும். அவரு என்ன சொல்வார்னா, நான் தான் எமோட்டோ, இங்க நடந்த போர்ல நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு அவர் சொல்வாரு. ஆனா அந்த வீடியோ பார்த்தா நம்ம சமந்தா சயின்டிஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. அப்படியே பயத்தோட அந்த வீடியோ பார்ப்பாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த எபிசோட் 5 இந்த இடத்துல முடிக்கிறாங்க.
ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அத நான் ஃபீட்பேக்கா எடுத்துக்கிட்டு, அடுத்த வீடியோல நான் அத சரி செஞ்சுப்பேன். அண்ட் முக்கியமா அந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் எனக்காக தட்டி விட்டுருங்க. அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க நெறைய பேர் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனிமே பார்த்தவங்க இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னா, நான் நெறைய விஷயத்த மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறதா நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஆமா, நான் சில விஷயம்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்தது, அப்புறம் கதைக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மாதிரியான டயலாக்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா, நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் அனிமி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரீசன்னால தான் சொல்லலாம். ஏதோ ஒண்ணு. ஆனா எனக்கு இப்படி சொல்ல தான் புடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்கலன்னா அதுவும் சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். டாட்டா, பை.